டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி திரும்ப வேண்டும் என வலியுறுத்தல். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அலி லாரிஜானி உயிரிழப்பு. அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் மூலம் உலக நாடுகள் முழுவதையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாதுகாத்து வருகின்றன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு பேட்டி. ஈரானுக்கு எதிரான போருக்கு எதிர்ப்பு. அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குனர் ஜோ கென் ராஜினாமா. ஈரானுக்கு எதிரான போரை ஆதரிக்க நேட்டோ நாடுகள் மறுப்பு. அயல் நாட்டு ஆதரவே தேவையில்லை என டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்புக்கு பங்களிக்க தயார் என 7 நாடுகள் கூட்டறிக்கை. இணைய தயார் என தென்கொரியா அறிவிப்பு. வளைகுடா நாடுகளில் எரிவாயு உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் எரிசக்தி சூழலை மேலும் சீர்குலைக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது என்று இந்தியா கண்டனம். லெபனானின் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புக்கு ஈரான் மூலம் அளிக்கப்பட்டு வந்த நிதி உதவி முற்றிலும் நிறுத்தம். ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை. பிரான்ஸ் மற்றும் ஓமன் தலைவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மேற்காசிய நாடுகளில் பதற்றத்தை தணிக்க வேண்டியது அவசர தேவை என வலியுறுத்தல். ஐக்கிய அரபு அமீரக அதிபரோடு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி உரையாடல். மேற்காசிய நிலவரம் குறித்து முக்கிய ஆலோசனை. தாய்லாந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனுட்டின் சார்பினாக்குள்க்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இணைந்து பணியாற்ற ஆவலாக இருப்பதாகவும் சமூக வலைதள பதிவு. வடகொரியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் 99.93% ஓட்டுகளோடு கிம் ஜாங் உன் தலைமையிலான கூட்டணி கட்சி வெற்றி. ஆப்கன் தலைநகர் காபூலில் உள்ள மருத்துவமனை மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல். 400 பேர் உயிரிழப்பு, 250 பேர் படுகாயம். தாக்குதலுக்கு மத்திய அரசு கண்டனம். எரிபொருள் தட்டுப்பாடு எதிரொலி. நெரிசலை தடுக்கும் விதமாக ஒற்றை இரட்டை இலக்க எரிபொருள் முறையை அறிமுகப்படுத்த இலங்கை அரசு முடிவு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கோலாகலமாக தொடங்கியது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா. சிறந்த திரைக்கதைக்கான விருதை வென்றது சின்னர்ஸ் திரைப்படம். ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கலந்துரையாடினார். அப்போது ஈரான் மக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இந்த பண்டிகை திருநாள் மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி, நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று இந்தியா விரும்புவதாக தெரிவித்தார். ஈரானில் முக்கிய தளங்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இந்த மோதல்களால் நிலைத்தன்மை மற்றும் உலக விநியோக சங்கிலிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். பாதுகாப்பான மற்றும் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து ஏற்பட வேண்டியதா மிகவும் அவசியம் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஈரானில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்புக்கு ஈரான் அரசு உறுதுணையாக இருப்பது பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துக் கொண்டார். இந்த தகவல்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அலி லாரிஜானி உயிரிழந்ததையும் அந்நாட்டின் துணை ராணுவ படையான பசிஜ் படையின் தலைவர் குலாம் ரெசா சுலைமானி கொல்லப்பட்டதையும் ஈரான் உறுதி செய்துள்ளது. மேற்காசியாவில் போர் பதற்றம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானின் மூத்த தலைவரும் தேசிய பாதுகாப்பு செயலாளருமான அலி லாரிஜானி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டார். இவர் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமெனி, அவரது மகனும் தற்போதைய உச்ச தலைவருமான முஜ்தபா கமேனி ஆகியோருக்கு நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக விளங்கினார். இந்நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் அலி லாரிஜானியும் துணை ராணுவ படையான பசிஜ் படையின் தலைவர் குலாம் ரெசா சுலைமானியும் கொல்லப்பட்டதை ஈரான் அரசு உறுதி செய்துள்ளது. ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடியாக தலைநகர் டெல் அவீவ் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த வெடிகுண்டுகள் நடுவானில் சிதறி
பல சிறு வெடிபொருட்களாக மாறுவதால் அவற்றை இடைமறிப்பது கடினம் என இஸ்ரேல் தரப்பு கூறியுள்ளது. இந்நிலையில் மக்கள் தொகை அதிகம் கொண்ட டெல் அவிவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்த இந்த ஏவுகணை தாக்குதலால் 2 கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது. இதன் மூலம் இஸ்ரேல் தரப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து லெபனானில் இதுவரை 880க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் மூலம் உலக நாடுகள் முழுவதையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாதுகாத்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். இதுகுறித்து ஜெருசலேமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு எதிராக தாங்கள் மேற்கொண்டு வரும் தாக்குதல் நடவடிக்கைகள் காரணமாக அந்நாட்டின் பாதுகாப்பு திறன்கள் கணிசமாக குறைந்திருப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டவோ அல்லது ஏவுகணைகளை தயாரிக்கவோ முடியாது என்றும் குறிப்பிட்டார். ஹார்முஸ் நீரிணை வழித்தடத்தை ஈரான் தடுப்பதன் மூலம் உலக நாடுகளை மிரட்டி வருகிறது என்றும் ஈரானின் இத்தகைய முயற்சி பலிக்காது என்றும் நெத்தன்யாகு தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணை அருகே ஈரானின் ஏவுகணை நிலைகளை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. உலக நாடுகளுக்கு எண்ணெய் வழங்கும் மத்திய கிழக்கின் முக்கிய பகுதியான ஹார்முஸ் நீரிணைப்பு விளங்கி வருகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் தொடர் தாக்குதல்களால் அந்த பகுதி முழுவதும் 2 வாரங்களுக்கு மேலாக போர் பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் சர்வதேச எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்தின் வழித்தடமான ஹார்முஸ் நீரிணைப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஈரானின் ஏவுகணை நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் புஷேர் அணுசக்தி நிலையத்திற்கு அருகே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் 5000 பவுண்ட் எடையுள்ள வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் நிலைமை மேலும் மோசமடையும் என கருதப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் எரிசக்தி சந்தைகளை நிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அந்த நாடுகள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அலுவலகம் வெளியிட்ட கூட்டறிக்கையில் ஈரானின் தாக்குதலை இந்த நாடுகளின் தலைவர்கள் கண்டித்ததோடு ஈரான் தனது நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பிற நாடுகளின் வணிக கப்பல்கள் செல்வதை தடுப்பது, கண்ணி வெடிகளை புதைப்பது, ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஈரான் நடத்தும் தாக்குதல்களால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் உயர்ந்து வருவது கவலையளிப்பதாகவும் அந்த நாடுகள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியில் தானும் இணைந்து கொள்வதாக தென்கொரிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் ஈரான் தனது தாக்குதல்களையும் நீரிணை வழியை முடக்கும் முயற்சியையும் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. வளைகுடா நாடுகளில் எரிவாயு உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், வளைகுடா பிராந்தியத்தின் எரிவாயு உட்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குனர் ஜோ கென்ட் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மனசாட்சிக்கு விரோதமாக இந்த போரை ஆதரிக்க முடியாது என்றும் அமெரிக்காவுக்கு ஈரானால் எந்த உடனடி அச்சுறுத்தலும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த அமெரிக்க லாபியின் அழுத்தம் காரணமாகவே இந்த போர் நடக்கிறது என்று ஜோ கென்ட் தெரிவித்துள்ளார். மிக்க கவனத்துடன் சந்தித்த பிறகு தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குனர் பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ள கென்ட், மேற்காசிய போர் அமெரிக்கர்களின் விலைமதிப்பற்ற உயிர்களை பறித்து நாட்டின் செல்வத்தையும் செழிப்பையும் சிதைப்பதாக கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் இணைய பெரும்பாலான நேட்டோ நாடுகள் மறுப்பு தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கு அயல்நாட்டு ஆதரவு ஏதும் தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போரில் இணைய நேட்டோ நாடுகளுக்கு தயக்கம் இருந்த போதிலும் அமெரிக்கா எடுத்து வரும் நடவடிக்கைகளை ஏறக்குறைய அனைத்து நாடுகளுமே வலுவாக ஆதரிப்பதாகவும் ஈரான் எந்த வகையிலும் அணு ஆயுதத்தை பெறுவதற்கு அனுமதிக்கப்படவே கூடாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
நேட்டோ உறுப்பு நாடுகளின் இந்த எதிர்வினையை கண்டு தனக்கு சிறிதும் ஆச்சரியம் ஏற்படவில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரான் மீதான போர் தவறு என்பதை ட்ரம்ப் உணரும் வரை தாக்குதல் தொடரும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கர்கள் மற்றும் ஈரானியர்கள் இருவர் மீதும் தான் திணிக்கும் சட்டவிரோத போர் தவறு என்றும் அது மீண்டும் ஒருபோதும் நடக்கக்கூடாது என்றும் அமெரிக்க அதிபர் உணரும் வரை ஈரானின் சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொண்டே இருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அப்பாஸ் அராக்ஷி வலியுறுத்தினார். லெபனானின் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புக்கு ஈரான் மூலம் அளிக்கப்பட்டு வந்த நிதி உதவி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போலியான வர்த்தக அமைப்பின் மூலம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி செய்யப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் அந்த அமைப்புகள் தற்போது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புக்கு நிதி உதவி வழங்கும் தொடர் சங்கிலி முற்றிலும் முறியடிக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் குறிப்பிட்டுள்ளது. தாய்லாந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனுட்டின் சான்விராக்குலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான யுக்திசார் நட்புறவை மேலும் வலுப்படுத்த இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாகரீகம் மற்றும் பாரம்பரியம் வேரூன்றிய இவ்விரு நாடுகளும் கலாச்சாரத்தால் பிணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மக்களுக்கு அமைதி, முன்னேற்றம் மற்றும் செழுமையை ஏற்படுத்துவதில் இந்தியாவும் தாய்லாந்தும் ஒரே விதமான எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடலின் போது இரு தலைவர்களும் மேற்காசிய பிராந்தியத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து விவாதித்தனர். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் அப்பாவி உயிர்கள் பலியானதற்கும் உட்கட்டமைப்புகள் சேதமடைந்ததற்கும் இந்தியா தனது கடும் கண்டனத்தை மீண்டும் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். குவைத் இளவரசருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இருவரும் மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழல் குறித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். குவைத்தின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியாவின் கண்டனங்களை பதிவு செய்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ், ஓமன் மற்றும் மலேசிய தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ராங் உடனான உரையாடல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், மேற்காசிய நாடுகளின் சூழல் குறித்து விவாதித்ததோடு அங்கு பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதே தற்போதைய அவசர தேவை என்று வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டார். ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் உடனான உரையாடல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், ஓமன் அரசின் இறையாண்மைக்கும் பிராந்திய ஒற்றுமைக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். அந்நாடு வாழ் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஓமன் அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் நடத்திய உரையாடல் குறித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், மேற்காசிய நாடுகளின் சூழல் குறித்து இருவரும் கவலை தெரிவித்ததாகவும் அங்கு பதற்றத்தை குறைத்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற தங்களது உறுதிப்பாட்டை பகிர்ந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முன்னெடுத்த பேச்சுவார்த்தைகள் மேற்காசிய போரால் தடைப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யாவும் ஈரானும் வெறுப்பின் சகோதரர்கள் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து ஆதரவு கோரிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மேற்காசிய போரால் தனது நாட்டை மறந்துவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ரஷ்யா மீதான எண்ணெய் விநியோக தடைகளை அமெரிக்கா தற்காலிகமாக நீக்கியது உக்ரைன் மீதான தாக்குதல்களை தொடர ரஷ்யாவுக்கு உதவும் என்று ஜெலன்ஸ்கியும் மற்றும் சில ஐரோப்பிய தலைவர்களும் விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து பயணத்தின் போது ஜெலன்ஸ்கி பக்கிங்ஹாம் அரண்மனையில் மன்னர் 3ஆம் சார்லஸையும் சந்தித்து பேசினார்.
உலகளாவிய எண்ணெய் விலைகளை குறைக்க உதவும் வகையில் தனது உறுப்பு நாடுகள் அவசரகால கையிருப்பிலிருந்து பெருமளவிலான எண்ணெயை விடுவிக்க உள்ளதாக சர்வதேச எரிசக்தி முகமை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஆசியா மற்றும் ஓசியானியா பிராந்தியத்தை சேர்ந்த நாடுகள் உடனடியாக எண்ணெயை விடுவிக்க தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க கண்டங்களில் உள்ள கையிருப்புகள் இம்மாத இறுதியில் விடுவிக்கப்பட தொடங்கும். ஒருங்கிணைந்த இந்த நடவடிக்கை இதுவரை மேற்கொள்ளப்பட்டதிலேயே மிகப்பெரிய அவசரகால எண்ணெய் வெளியீடாகும் என்றும் இது உலகளாவிய விநியோகத்திற்கு ஒரு வலுவான பாதுகாப்பு அரணாக அமையும் என்றும் அந்த முகமை குறிப்பிட்டுள்ளது. சுமார் 400 மில்லியன் பேரல் எண்ணெய் இதன் மூலம் விடுவிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான மோதல் அடுத்த சில வாரங்களுக்குள் முடிவுக்கு வரக்கூடும் என்று அமெரிக்க எரிசக்தி துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் தெரிவித்துள்ளார். செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் அதனைத் தொடர்ந்து உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மீண்டும் சீரடையும் என்றும் எரிபொருள் விலைகள் குறையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணை பகுதியின் பாதுகாப்பை அடுத்த சில வாரங்களுக்குள் உறுதி செய்ய அமெரிக்காவால் இயலும் என்று கிறிஸ் ரைட் நம்பிக்கை தெரிவித்தார். கடுமையான பாதுகாப்பு நெருக்கடியை எதிர்கொள்ளும் உலகில் அதிபர் ட்ரம்ப் ஒருவரால் மட்டுமே அமைதியை கொண்டுவர இயலும் என்று ஜப்பான் பிரதமர் சனி தகாய்ஷி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு இடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்பை ஜப்பான் பிரதமர் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினார். முக்கிய எரிசக்தி வழித்தடங்களை பாதுகாப்பதில் நட்பு நாடுகள் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தி வரும் சூழலில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து ஜப்பான் பிரதமர் சனி தகைச்சி கூறுகையில் அமெரிக்காவுடன் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஈரானில் அணு ஆயுதங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக தடைகள் மற்றும் அதிகரித்து வரும் உள்நாட்டு தேவையை சமாளிக்க மார்ச் 19 முதல் வாகனங்களுக்கு ஒற்றை இரட்டை எரிபொருள் பங்கீட்டு முறையை அறிமுகப்படுத்த இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனின் மேலாண் இயக்குனர் மயூரா நெத்திகுமாரகே கூறுகையில் வாகன பதிவு எண்ணின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் இனி எரிபொருள் விநியோகம் செய்யப்படும் என்றும் அதன்படி 0, 2, 4, 6, 8 ஆகிய எண்களில் முடியும் வாகனங்களுக்கு இரட்டை எண்களை கொண்ட தேதிகளிலும் 1, 3, 5, 7, 9 ஆகிய எண்களில் முடியும் வாகனங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட தேதிகளிலும் எரிபொருள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். விநியோக பாதைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் வழக்கத்திற்கு மாறான அதிகப்படியான தேவை காரணமாக இந்த நடவடிக்கை அவசியமாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்த்து விநியோகத்தை முறைப்படுத்துவதற்காக கடந்த மார்ச் 16 முதல் QR கோடு முறையிலான விநியோகத்தையும் அந்நாட்டு அரசு மீண்டும் அமல்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 250 பேர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலில் மருத்துவமனையின் பெரும் பகுதி அழிக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் தாலிபான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் தெரிவித்தார். பாகிஸ்தான் ராணுவ ஆட்சி மீண்டும் ஆப்கானிஸ்தானின் வான்வெளியை மீறி காபூலில் உள்ள போதைப்பொருள் மறுவாழ்வு மருத்துவமனையை குறிவைத்துள்ளதாகவும் இதன் விளைவாக சிகிச்சை பெற்று வந்த போதைக்கு அடிமையானவர்கள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் அவர் கூறினார். இரு தரப்பினரும் தங்கள் பொதுவான எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளது. நட்பு நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சண்டையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளன. காபூலில் உள்ள ஒரு மறுவாழ்வு மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 400 பேர் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசு குற்றம் சாட்டிய ஒரு நாளுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியானது. இஸ்லாமிய பண்டிகையான ஈத் உல் பித்ரை முன்னிட்டும் சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் துருக்கியின் வேண்டுகோளின் பேரில் ஆபரேஷன் கசாப் லில் ஹக் நடவடிக்கைக்கு மத்தியில் இரு நாடுகளும் தற்காலிகமாக சண்டையை இடைநிறுத்த முடிவு செய்துள்ளதாக அறிவித்தன. இருப்பினும் அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் துணிச்சலுடன் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஆப்கானிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
அமெரிக்காவில் உயர்கல்வி பயிலும் இந்தியர்கள் உள்ளிட்ட ஏராளமான சர்வதேச மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் கீப் இனோவேட்டர்ஸ் இன் அமெரிக்கா ஆக்ட் என்னும் புதிய மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திறமையான உலகளாவிய பணியாளர்களை தற்காத்துக் கொள்ளும் நோக்கில் பிரதிநிதிகள் சாம் லிகார்டோ, ஜாய் ஓபர்னோல்ட் மற்றும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் இணைந்து இந்த மசோதாவை தாக்கல் செய்தனர். இதன் மூலம் சர்வதேச மாணவர்கள் தங்களது பட்டப்படிப்பை முடித்த பிறகு தாங்கள் பயின்ற துறை சார்ந்த நடைமுறை அனுபவத்தையும் வேலைவாய்ப்பையும் அமெரிக்காவிலேயே தங்கி பெற முடியும். இந்த சட்டத்திருத்தம் மாணவர்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு பணி பாதுகாப்பையும் உறுதியையும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனா, ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் முன்னெடுக்கும் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள் அமெரிக்காவிற்கு மிக முக்கிய அச்சுறுத்தல்களாக அமையக்கூடும் என்று அந்நாடு அச்சம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் கூறுகையில், அமெரிக்காவிற்கு எதிராக தற்போது 3000க்கும் மேற்பட்ட ஏவுகணை அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் அது 2035ஆம் ஆண்டிற்குள் 16,000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளாக விரிவடையக்கூடும் என்றும் குறிப்பிட்டார். இருப்பினும் ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் அணுசக்தி மற்றும் வெடிபொருட்களை சுமந்து சென்று அமெரிக்காவை தாக்கும் பல்வேறு புதிய, மேம்பட்ட அல்லது பாரம்பரிய ஏவுகணை விநியோக அமைப்புகளை உருவாக்கி வருவதை உளவுத்துறைக்கான குழு மதிப்பிட்டுள்ளதாகவும் துளசி கபாட் கூறினார். வடகொரியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 99.93% ஓட்டுகளுடன் கிம் ஜாங் உன் தலைமையிலான கூட்டணி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. வடகொரியாவில் ஆளுங்கட்சியான தொழிலாளர் கட்சி தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்களுக்கு மக்கள் 100% ஒப்புதல் அளிக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின்றி பெரும்பாலும் ஒரு வேட்பாளரை மட்டும் நிறுத்தி தேர்தல் நடக்கும். வடகொரியா உருவானது முதலே ஒரு கட்சி ஆட்சி முறை அமலில் உள்ளது. தாத்தா, தந்தை, பேரன் என தற்போது 3ஆம் தலைமுறை வாரிசான கிம் ஜாங் உன் தலைமையில் ஆட்சி நடக்கிறது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 99.93% ஓட்டுகளோடு கிம் ஜாங் உன் தலைமையிலான கூட்டணி கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக வடகொரிய அரசு ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவை பின்பற்றி உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதற்கான தனது முடிவை அர்ஜென்டினா இறுதி செய்துள்ளது. இதன் மூலம் உலக சுகாதார அமைப்புடனான தனது உறவை அது முறையாக துண்டித்துக் கொண்டுள்ளது. சர்வதேச அமைப்பிலிருந்து அர்ஜென்டினா விலகுவதை அர்ஜென்டினா வெளியுறவு அமைச்சர் பாப்லோ குயர்னோ உறுதிப்படுத்தியுள்ளார். உலக சுகாதார அமைப்பிலிருந்து அர்ஜென்டினாவின் விலகல் தொடர்பான முறையான அறிவிப்பை வெளியிட்டு ஓராண்டு நிறைவடைகிறது என்று குயர்னோ தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் முதலில் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களில் நடக்கும் மோசடிகளை தடுப்பதற்காக துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையில் ஒரு புதிய கூட்டாட்சி பணிக்குழுவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைத்திருக்கிறார். இந்த உத்தரவு மோசடிகளை வேரோடு களைவதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய பணிக்குழுவை அமைக்கும் என்றும் இதன் மூலம் பில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்க வரி செலுத்துவோருக்கு திருப்பி கொண்டுவர முடியும் என்றும் வெள்ளை மாளிகை செயலாளர் வில் ஷார்ப் கூறினார். நாடு முழுவதும் கூட்டாட்சி நிதி உதவி பெறும் திட்டங்களில் நடக்கும் மோசடிகளை வேரோடு களைவதற்கு இது உதவும் என்றும் ஷார்ப் கூறினார். ஜேடி வான்ஸ் தலைமையிலான இந்த குழுவிற்கு கூட்டாட்சி வர்த்தக ஆணையத்தின் தலைவர் ஆண்ட்ரூ பெர்குசன் துணைத் தலைவராக பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளில் இஸ்லாமிய வெறுப்பு குறித்த கற்பனை கதைகளை பாகிஸ்தான் உருவாக்குவதாக ஐநா பொதுசபையில் இந்தியா கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுசபையில் இஸ்லாமிய வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தின நினைவு கொண்டாட்டத்தில் உரையாற்றிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பி ஹரீஷ் தனது அண்டை நாடுகளில் இஸ்லாமிய வெறுப்பு குறித்த கற்பனை கதைகளை உருவாக்குவதற்கு இந்தியாவின் மேற்கு அண்டை நாடு ஒரு சிறந்த உதாரணம் என்று கூறியுள்ளார். அண்டை நாடுகளில் இஸ்லாமிய வெறுப்பு குறித்த கற்பனை கதைகளை உருவாக்கும் பாகிஸ்தானின் பழக்கத்தை கடுமையாக சாடிய இந்தியா தனது சொந்த நாட்டிலேயே அஹ்மதியாக்கள் மீது கட்டவிழ்த்துவிடும் பாகிஸ்தானின் கொடூரமான அடக்குமுறையையோ அல்லது ரமலான் மாதத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான வான்வழி குண்டுவீச்சு தாக்குதல்களையோ எந்த வகையில் வகைப்படுத்துவது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக பொய்யான மற்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை திரும்ப பாகிஸ்தான் கூறுவதாகவும் ஹரீஷ் குற்றம் சாட்டினார். அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகளால் மத அடையாளத்தை ஆயுதமாக்கி
குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக அதனை பயன்படுத்துவது அதிகரித்து வரும் போக்கு மற்றும் அதன் அபாயங்களை ஐநா கவனத்தில் கொள்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நைஜீரியாவின் வடகிழக்கு நகரமான மைடுகுரியில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல்களில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். போர்னோ மாநிலத்தின் தலைநகரான மைடுகுரியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த 3 இடங்களில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்ததாக காவல்துறை மற்றும் மீட்பு படையினர் தெரிவித்தனர். கடந்த சில ஆண்டுகளில் அந்த நகரில் நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் இதுவும் ஒன்று என்று தெரிவித்த அதிகாரிகள், முதற்கட்ட விசாரணையில் இது தற்கொலைப்படை தாக்குதல் என தெரிந்தாலும் இதுவரை எந்த அமைப்பும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை என்று கூறியுள்ளனர். தற்போது அங்கு இயல்பு நிலை திரும்பியுள்ளதாகவும் கூடுதல் அசம்பாவிதங்களை தவிர்க்க பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17 ஆண்டுகளாக நைஜீரியாவில் நீடித்து வரும் இஸ்லாமிய கிளர்ச்சியால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த வன்முறைக்கு போர்னோ மாநிலமே மைய புள்ளியாக திகழ்கிறது. சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை சின்னர்ஸ் திரைப்படத்தில் நடித்த மைக்கேல் பி ஜோர்டான் வென்றுள்ளார். சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருது ஹாம்லெட் படத்தில் நடித்த ஜெஸ்ஸி பக்லி பெற்றுள்ளார். 98வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் உள்ள டால்பி திரையரங்கில் தேர்வு செய்யப்பட்ட உலகின் சிறந்த படங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. விழாவின் முதல் விருதாக சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருது வெப்பன்ஸ் படத்தில் நடித்த ஏமி மேட்டிகனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான விருது கேபாப் டெமான் ஹண்டர் படத்திற்கும், சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான விருது த கேர்ள் ஹூ கிரைட் பேல்ஸ் குறும்படத்திற்கும் வழங்கப்பட்டது. சிறந்த அசல் திரைக்கதைக்கான விருது சின்னர்ஸ் படத்திற்காக இயக்குனர் ரயான் கூக்லருக்கு வழங்கப்பட்டது. இந்த திரைப்படம் 16 பிரிவுகளின் கீழ் விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு சாதனையும் படைத்திருந்தது. சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை சின்னர்ஸ் படத்தில் நடித்த மைக்கேல் பி ஜோர்டானும், சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை ஹாம்லெட் படத்தில் நடித்த ஜெஸ்ஸி பக்லியும் வென்றுள்ளனர். பச்சிளம் மற்றும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் உயிரிழப்பு சதவீதத்தை குறைத்து உலகளவில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் 2025ஆம் ஆண்டுக்கான குழந்தை இறப்பு மதிப்பீட்டு அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். அறிக்கையின்படி பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் கடந்த சில தசாப்தங்களில் ஒப்பிடும்போது சுமார் 70% குறைந்துள்ளது. 1990ஆம் ஆண்டில் 1000 பிறப்புகளில் 57ஆக இருந்த இறப்பு விகிதம் 2024ஆம் ஆண்டில் 17ஆக குறைந்துள்ளது. அதேபோல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதமும் 79% குறைந்து 1990ஆம் ஆண்டில் 127 2024ஆம் ஆண்டில் 27ஆக குறைந்துள்ளது. இந்த சாதனைக்கு முக்கிய காரணிகளாக மத்திய அரசின் பல செயல்பாடுகள் உள்ளன. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான சிறப்பு பராமரிப்பு பிரிவுகள், ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம், விரிவுபடுத்தப்பட்ட தடுப்பூசி திட்டங்கள் மற்றும் வலுவான சுகாதார அமைப்புகள் போன்றவை குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு பெரும் பங்காற்றி உள்ளன. தாய் மற்றும் குழந்தை நல சேவைகளில் தொடர்ச்சியான முன்னேற்றம், மருத்துவ வசதிகள் மேம்பாடு மற்றும் அரசு திட்டங்களின் பயனுள்ள செயல்பாடு ஆகியவை இந்த மாற்றத்திற்கு துணை புரிந்துள்ளதாக ஐநா பாராட்டியுள்ளது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பில் இந்தியா கடைபிடித்து வரும் முழுமையான அணுகுமுறை ஆரோக்கியமான எதிர்காலத்தை குழந்தைகளுக்கு உறுதி செய்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் நலத்தில் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.